அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி, அதுவும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸாக இருக்கனால 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 வாழைப்பழம் எடுத்திங்கன்னா கூட போதும். அதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ரவை வந்துட்டு வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே ரவை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப்லேயே கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரிஃபைன்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். முட்டை, ஓவன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், தயிர் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பவுலில் மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஃப்ளேவருக்காக. பேக்கிங் பவுடர்லாம் எதுவும் தேவையில்லைங்க. பேக்கிங் சோடா மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஒரே ஷேப்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரெக்ஷன்லேயே நல்லா கட் அண்ட் ஃபோல்டு ஷேப்பில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம கேக் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் போல் கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ உள்ளார லம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும். இப்போ இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணுங்க. குக்கர் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். உள்ளார இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை எடுத்து உள்ளார வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே விசிலும் போடக்கூடாது, உள்ளார இருக்க அந்த கேஸ்கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் கேக் வந்து நம்ம பேக் பண்ணணும். இந்த மாதிரி ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மெத்தடில் தான் இதையும் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா கேக் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் உள்ளார செக் பண்ணிக்கோங்க. கேக் வந்து நம்ம செக் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்டில் செக் பண்ணணும். ஏன்னா ஓரங்கள்லாம் சீக்கிரமாக வெந்துடும். சென்டரில் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் எப்போதும் செக் பண்ணும்போது சென்டரில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சூடு கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மேலே இருக்க பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரவையும் வாழைப்பழமும் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இந்த கேக் ரெசிபி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.